பாரிஸ் நகரிலே வாழும் போதே வாழ்த்தி மகிழ்தல் என்ற நற்பண்பை மேற்கொள்ளும் முகமாக இங்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இப்படியான நிகழ்வுகளை செய்து மகிழ்வோராக இந்த அரங்கத்திலே எஸ்.கே. ராஜன் அவர்களும் குணபால் அவர்களும் பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். முதலில் அவர்களுக்கு வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்வில் தங்களுடைய படையலை தாங்கள் ருசிக்க வேண்டும் என்று படைத்து வைத்திருக்கின்ற ஒரு தம்பதியினராக நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாக எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய வி.டி. இளங்கோவன் அவர்களையும் திருமதி பத்மா இளங்கோவன் அவர்களையும் முதலில் உங்கள் சார்பாக மனம் குளிர பாராட்டி கொண்டு இந்த உரைக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வை பாரிஸில் பொருத்தமான நிகழ்வாகவும் பாரிஸில் தமிழ் இன்று 2025ஆம் ஆண்டில் இந்த பேஜோல் அரங்கில் உரையாடி கொண்டிருக்கும் பெரும் மதிப்பை தருவதாக தலைவர் வாசுதேவன் அவர்கள் தலைமையேற்று நடக்கிறது ஒரு பண்பான செயல். பலரும் பேசிவிட்டார்கள். நான் பேசும்போது ஒரு குரல் அடிக்கடி சொல்லுவேன், என்னை அறியாமல் வருகிற குரல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தடையன். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கேட்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும், பொறுமையாக கேட்க வேண்டும். குழந்தைகள் என்ன பேசுகிறார்கள் என்று பெற்றோர் கேட்க வேண்டும். பெற்றோர் என்ன மாதிரி உரையாடுகிறார்கள் என்று குழந்தைகள் கேட்க வேண்டும். சபை எதை கேட்கிறார்கள், எதை நிராகரிக்கிறார்கள் என்பதை பேச்சாளர்கள் கேட்க வேண்டும். எல்லாமே இந்த நிகழ்விலே நடந்து கொண்டிருக்கும். இறுதியாக கடைசியாக பேச வருபவர்களுக்கு ஒரு என்று வீட்டிலிருந்து ஒழுங்கிட்டு வரும்போது மனைவிக்கு சொன்னேன், இவர் என்னதான் பேச போகிறார் என்று பார்த்துருக்கிற சபையில் நான் பேச தள்ளப்படுவேன். எல்லாரும் பேசிட்டார்கள். 10 புத்தகத்தில் 5 புத்தகம் அது 2 புத்தகம் இது பேசியாச்சு. என்னட்ட கனதியான ஒரு புத்தகம் தரப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். எல்லா படங்கள்லேயும் பல படங்கள் இதில் கம்பீரமாக இருக்கிறார் வி.டி. இளங்கோவன். அதுவும் அவருக்கு பிடிச்ச வகையில் கண்ணாடியை இப்படி வச்சுக்கொண்டு அவர் விரும்பினார். இந்த ஒரு மனிதன் என்பவன் தன்னை ரசிக்கவும், தன்னை எழுத்தை ரசிக்கவும், தன்னை செயலை ரசிக்கவும். இது குழந்தைகள்கிட்ட நாங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லுவோம், சிறுமத்தனமாக இருப்போம். எதை செய்தாலும் ரசனையோடு, சங்கம் நடத்தினாலும் ரசனையோடு செய்தால் அந்த செயல் உறுதிப்படும். இந்த புத்தகம் நிறுத்தால் நல்ல நான் அதை பற்றி சொல்ல வரையில்லை. ஆனால் இதன் உள்ளடக்கம் இவருடைய கடந்த கால செயற்பாடுகளின் தெரிந்த ஒரு தொகுப்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 846 பக்கங்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு 1000 பக்கங்களை எண்ணி இவர் செயற்படுத்திய சில படங்களை சுருக்கி 846 பக்கத்தில் எடுத்து விடுறார். 868 பக்கங்கள். இதில் 8 தலைப்பிலே பிரித்து அதற்கெல்லாம் உள்ளே என்ன இருக்கின்றது தெளிவாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த 8 பிரிவில் முதலாவதாக இடம்பெறுவது சிறுகதைகள். மொத்தம் 90 பக்கம் 16 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக கட்டுரைகள் 75 கட்டுரைகள். எல்லாமே ஏற்கனவே பல இதழ்களில் பிரசுரிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டவை. அந்த வாசிப்பு என்ன மாதிரி வந்திருக்கும் என்பதை அவர் தனது ஏற்புரையில எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அதற்கு மாத்திரம் 360 பக்கங்கள். தமிழர் மருத்துவத்தை பற்றி
அடுத்ததாக வருகிறது 15 ஆக்கங்கள் இருக்கின்றன. நோய் நீக்கும் மூலிகைகள் என்று இதோடு சேர்ந்து 25 ஆக்கங்கள் இருக்கின்றன. மொத்தம் 80 பக்கங்கள். கவிதைகள் அன்னளவாக 110, 122 பக்கங்கள். நேர்காணல், இவரை நேர்கண்ட நேர்காணல்கள் 6. முன்னுரைகள், இவர் எழுதின முன்னுரைகள் 6. முகநூல் குறிப்புகள் 35. பிறர் பார்வையில் இளங்கோவன் என்று கடைசி பகுதி 12. இது அந்த தொகுப்பில் இருக்கிறது. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற பெரிய நூல். இதில் ஒரு மான சூற்றுக்கு ஒரு சொல் பதம் என்ற ரீதியில் தான் என்னால் பேச முடியும். மற்றதை வாசிப்பு நேசிப்பு கொண்டவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சிறுகதைகளில் என 2 கதையை நான் தெரிவு செய்தேன். அதில் ஒரு சிறுகதையை நான் வாசிக்கிற போது ரசித்தேன். அதுதான் பேச முடியும். அது முதல் சிறுகதையாக வந்திருக்கிறது. ஒரு பெண் அந்த சிறுகதையை பற்றி இங்கே சற்று முன் போனேன். நிர்வாக சபை கூட்டம். அது பெண்ணாக வாசிக்கப்படுற போது அற்புதமான விடயம். ஏனென்றால் அநேகமாக இங்கு உருவாகப்பட்ட சங்கங்களில் ஆண்கள் தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மாத்திர வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு என்பது விஸ்கி வைன் இதழ் குடிக்கிறதுக்கான சந்திப்பு. ஆனால் சங்கம் வேறு. ஆனால் பல இன அதாவது சிங்களவரும் அதில் இருக்கிறார். பன்முகத்தன்மை இருக்குது. அந்த இடதுசாரி மனநிலைக்கு ஏற்ற கதையோட்டம். அந்த சந்திப்பில் வழக்கம் போல அந்த முக்கியமானாக்கள் பிந்தி வருவார்கள். இந்த இது தொடர்ந்த கதை. எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம், சீட்டு பிரச்சனை ஒரு கதைக்கு. இது அந்த மற்றவர் கல்யாணம் கட்டினாக்கள் சந்திப்புகள் நடக்கிற இடத்தான் அவர் திருமணம் செய்யாதவர். கடைசியில ஈராக் பிரச்சனையை பற்றி உரை நடக்கும். அமெரிக்கா செய்த குற்றங்களை பற்றி உரை நடக்கும். சங்க கூட்டம் நடந்ததாண்டா அதுக்கிடையில விஸ்கியில ஒவ்வொருத்தரும் போய் படுத்துருவார். கொண்டு போய் கொடுத்ததா அந்த கதை. அருமையான கதை. நான் சுவைத்தேன், உங்களுக்கு பயந்திருக்கிறேன். இன்னொரு கதை என்னை இப்போ இருக்கிற சூழலில் என்னை ஈர்த்த கதை. எங்களுடைய பிள்ளைகளும் திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமணம் செய்தவர்களுக்கு இடையில் நடக்கும் விவாகரத்து பிரச்சனை இன்றைக்கு பெற்றோராகிய முதல் தலைமுறைக்கு பெரும் அழுத்தமான பிரச்சனையாக இருக்கிறது. நண்பர் வாசுதேவன் அவர்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பு ரீதியிலே இந்த லோயர் நெட்வொர்க்கில் வந்து போகிறவர்கள் எவ்வளவு காசுக்குரிய பணயத்தை செய்கிறார்கள், இவ்வளவு காலத்தை வீணடிக்கிறார்கள். அந்த குழந்தைகளோடு இருக்கிற அந்த பிரிவுகிற வீரமாக இருக்கிற அந்த தம்பதியினர் படுத்தும் பாடு இவருடைய கதையிலே மிக இலவாக வருகிறது. இது தூலுசில் நடக்குது. தூலுசில் இவர் ஒரு காலத்தில் தூலுசில் இருந்தவர். தூலுசிலே வாழ்ந்த காலத்தில் எழுதின கதையாக இருக்கும். அந்த கதை ஒரு வெள்ளக்காரன் இது இருந்தால், ஒரு வெள்ளக்காரன் அவன் மனைவி பிரிந்து பிள்ளையை பார்க்கணும் என்று அந்த தாப்பென்ற துடிப்பு. அந்த அவருடைய நண்பர் ஒருவர் பாண்டிச்சேரி பெண்ணை திருமணம் செய்து பாண்டிச்சேரியில் போய் இருந்து சந்தோஷமாக வாழ்கிறார். தமிழர்கள் நல்லவர்கள், இந்த பண்பானவர்கள் இப்படி வாழ்வார்கள், அந்த இதுக்கு நானும் போய் வாழ்ந்தான்னு திருப்தியோடு வந்து இந்த சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டு தந்த கதையை சொல்கிறதாக அந்த கதை முடியும். அந்த ஒரு தந்தை பெண்ணுக்கு தான் உரிமை போகும் பிள்ளையோட அந்த பிரிவில் தந்தைப்படும் பாடு ஒரு 3-4 பக்கத்தில் மிக தெளிவாக இதில் முன்வைக்கப்படுது. ஆழ்ந்து சிந்தியுங்கோ. இன்றைக்கு நடக்கிற எங்களுடைய பிள்ளைகள் எங்களோட பெற்றோர்கள் கதையாக என்னவோ தமிழாக்கள் சரி வராது, சமப்பா வேறு இதைத்தான் தெரிவு செய்யணும் என்று
அலைகிற ஒரு கூட்டத்தில் வெறும் 30-40 வயசு புலப்பெயர்வில் எங்களுக்கு என்ன நடக்குது என்பதை இந்த இலக்கிய தொடர்பில்லாமல் இருக்கும் ஒரு வெளி மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. பொறுப்பு கலந்தாலோசிக்கிற சந்திப்புகள் நிறைய நிகழ வேண்டும். எனக்கு பிடிச்ச பகுதி கட்டுரைகள். இங்கு படங்கள் போட்டு 60 பேரை சுட்டிக்காட்டின மாதிரி ஏராளமான இவருடைய சந்திப்புகளின் பொக்கிஷம் சின்ன சின்ன குறிப்புகளாக அழகிற மொழியிலே இது வீரேசரி தினசரிகளில் எழுதுகிற பழக்கமோ என்னவோ மிக நேர்த்தியாக இதை சொல்ல வருகிறாரோ அதை சொல்லிட்டு போவார். கதைகளை பார்த்த இலக்கிய நயம் அந்த நயம் இந்த அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது சொல்ல வந்தது சொல்லப்பட்டு கொண்டு போகுது. அது போய் முடியுது, வாசிக்கிறவன் புரிஞ்சு கொண்டான். இது ஒரு சிறப்பான பணி. அந்த உரையாடலில் ஆனா கந்தசாமி கனக செந்தில்நாதன் சொல்கிற போது நடமாடும் லைப்ரரி விடயங்களை எல்லாம் சொல்லுவேன். டேனியலை பற்றி சொல்கிற போது 3 இடத்துல டேனியலை பற்றி குறிப்பு வருது. பல்வேறு இது டேனியல் இவரை எப்படி நான் அந்த புத்தகம் வாசிக்கல, இவற்றை இந்த தோப்புகள் தான் நான் பார்த்தேன். டேனியலோட பின்னி பிணைந்திருக்கிற அந்த ஒரு சமயத்தில் கடைசியாக அவர் கையை பிடித்தது என்று சொல்லப்படுற போது இவற்றை தலை குனிஞ்ச இன்றைக்கும் கைப்பிடிச்ச அந்த டேனியல் பிடிச்ச கையை பிடித்தவர் அவரும் சிரித்து கொண்டு இருக்கிறார். இந்த மன நிறைவான இளைஞர்கள் இவர். நாங்கள் இந்த பேச்சோட சமூகத்தில் கொண்டு வந்து இந்த இளைஞர்களை கொண்டு வந்து ஏதோ ஒரு நிகழ்வில் நாங்கள் இணைக்க வேணும் என்ற எண்ணத்தையும் நாங்கள் முன்மொழிகிறோம். ஒரு திருமண நிகழ்வு செய்கிறோம், இவ்வளவு இது செய்கிறோம். அந்த திருமண நிகழ்வில் அந்த தாலி எடுத்து கொடுக்குற பெருமானம் இப்படியான இளைஞர்களுக்கு இருக்கு. இது நான் புது நிகழ்வை நோக்கி நாங்கள் வர வேணும். அந்த நிகழ்வு முடிய ஒரு சில வார்த்தைகள் சொல்கிற போது அது பதிவிலே இருந்து நாங்கள் அடைந்து போயிடுவோம். அது காலத்தார நின்று வேலை செய்யும் புதிய நிகழ்வுகளுக்கு அது வழி சமைக்கும். டாக்டர் நந்தியை பற்றி ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தமிழ் கலை இலக்கிய படைப்புகள் சென்ற நூற்றாண்டை எடுத்தமாக இருந்தால் ஈழத்தமிழ் ஆர்வலர்களாக இலக்கியம் படைத்தவர்கள் பல துறை சார்ந்தவர்கள். இந்தியாவில் எடுத்தால் தமிழ் துறை சார்ந்தவர்களாக வருவார்கள். தமிழ்துறை சார்ந்தவர்களாக வந்து சொல்றதுக்கும் இதில் பன்முகத்தன்மையையும் அந்த பன்முகத்தன்மையில பல்லாற்றல். டாக்டர் நந்தி பொன்மணியில் நடித்த விடயம் இருக்கிறது. அதை தவிர இந்த மக்கள் கலை இலக்கிய மன்றம் நடத்தின கடைசி நிகழ்விலேயும் அவர் ஒரு ஐயர் வேடமிட்டு நடித்ததாக படங்களும் போடப்பட்டிருக்கு. ஆவணம் இதில் நிறைய ஆவணமாகத்தான் தரப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு படையல் நாங்கள் யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்ன்றது மிக தெளிவாக இருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு பலரும் கேட்கிற கேள்விகள் மிகச் சரியானது. ஒன்று, இதில் இந்த விடயத்தில் ஞாபகம் 70-75 வயது வருவதை பற்றி சுஜாதா ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார் புத்தகத்தில். 70 வயதை அன்ற போது ஆண்கள் எப்படி வேணும்? அவர் கதவசனம் எழுதி ரஜினி நடித்த படத்தில் யார் கதாநாயகி என்று அவருக்கு ஞாபகம் கிடையாது. சுஜாதா எழுதுகிறார், நான் யோசிக்கிறோம் பட்டே இல்லை. அண்டை படுத்துட்டேன். அடுத்த நாள் காலமே யோசிக்க என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு துணிகர் கேட்டார். கேட்டார் இப்படி படுது அது இவதான் என்று மிக எளிமையாக சொன்னார். இதுதான் பெண்கள், இதுதான் ஆண்கள். அந்த ஆண் சுஜாதா நடைப்பயிற்சி செய்கிற போது ஒரு இடத்துல போய் உட்கார்றார். நடைப்பயிற்சி முடிய அந்த பெஞ்சில் இன்னொரு வயோதிபர் வந்து இருக்கிறார். அவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வயசு? சுஜாதா சொல்கிறார். சொன்ன பிறகு எனக்கு என்ன வயசு தெரியுமா?
இது உரையாடல். இங்கே மூத்தோர்களை ஒன்றிணைக்க வேண்டும், மூத்தோர்களுடைய இது பண்ணணும் என்று பல உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு கட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகள். அப்போ இவர் சுஜாதா சொல்கிறார், உங்களுக்கு 81 வயசு, நீங்கள் இப்படி இந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற நீங்கள் என்னென்று விவரங்களை சொல்கிறேன். அவர் உரைச்சி போனார் பக்கத்தில் இருந்தவர். அவன் உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியுதான்னு. நீங்கள் தான் ஏன் நேற்றைக்கு சொன்னீங்க. இதுதான் ஒரு கட்டம். உளவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நிறைய அனுபவங்களையும் வாழ்வையும் பெற்றவர்கள் 60 தாண்டி வர்றபோது மீள அசைவு செய்கிற ஒரு தொழிலை அந்த எங்களோட மாஸ்டர் கம்ப்யூட்டர் செய்யும். அதற்கு தங்களுடைய தகவல்களை திரும்ப திரும்ப ஞாபகமூற்ற உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கணும். அது செயல்படுமாக இருந்தால் உற்சாகமாக இருப்பார்கள். அதை செயல்பட வைக்கக்கூடிய பொறிமுறை தான் விபத்து. அந்த பொறிமுறையை உருவாக்கி அதை அவர்கள் செய்து கொண்டிருந்த ஞாபகம் இருக்கும் வரைக்கும் இவர்கள் வாழ்வார்கள். ஆனால் மனைவிக்கு 10 தரம் அந்த கதையை சொல்லிடலாம். மனைவியார் கொஞ்ச நேரத்துக்கு மேலும் சசாய்க்க மாட்டார்கள். அப்போ இதுக்கு புதிய பொறிமுறைகள் செய்யணும். ரவுனானையாவோட எங்களோட முடிந்த அளவு எங்களுக்கு பங்கு இருக்குது. அதில் அடுத்த தலைமுறையாக நடந்து போதுமான அளவு சில கதைகள் 25 தடவை கேட்டிருப்பேன், சில 40 தடவை. 40 தடவையும் கேட்கிற போது கேள்வியோடு கேட்கப்பட வேணும். சும்மா கேட்கிற தலையாட்டி என்று இருக்கலாது. அவர் உற்சாகமாக இருந்தார், இறுதி மூன்று வரையும் உற்சாகமாக இருந்தார். இப்பொழுது இளங்கோவன் போன்றவர்களை செயலூக்கம் செய்வதற்கு சில பணிகள் செய்யக்கூடியதாக அடுத்த தலைமுறையினர் முன்வர வேண்டும். பேசப்பட்டபடியை தான் அதை சொல்கிறேன். சுருக்கெழுத்து ராமலிங்கம். தமிழில் சுருக்கெழுத்து இன்றைக்கு நான் மரம் போச்சு. தமிழ் மொழியை சுருக்கெழுத்து செய்கிறது அவர் காட்டின இதை பற்றி ஒரு குறிப்பு எனக்கு மெனப்பே இருந்தது. வாசி நான் ஏன் ஒரு பாதையில் ஒரு சொல்பம் என்று காட்டிட்டு போகிறோம் என்றால், நீங்கள் தேடி வாசித்து இந்த துறையெல்லாம் எங்களிடம் இருந்தன என்பதும் அது இருக்கின்றது என்பதை பதிவு செய்கிற முறைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது முழுமையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இவர் சொன்ன சின்ன செய்திகளை வச்சு ஆவணப்படங்கள் இருக்கிறதோ அந்த சுருக்கெழுத்து முறைமைகளை பற்றிய விவர சித்தங்களை செய்து ஆவணப்படங்கள் தயாரிக்கக்கூடிய அளவில் போக வேண்டும். அறிவு பசிக்கு உதவிய ஆர் பூபாலசிங்கத்தை பற்றி ஒரு குறிப்பு. நிச்சயமாக பூபாலசிங்கத்துக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யாழ் நூலகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யாழ் நூலகம் எரித்ததோடு அது முடிக்கப்படவில்லை. ஈழநாடு அலுவலகமும் எரிக்கப்பட்டு பூபாலசிங்கம் இதுவும் எரிக்கப்பட்டது. இந்த நூல்கள் ஏன் அவசியம் என்பதற்கு இந்த நூல் எரிப்பிலே இருந்து நாங்கள் சிந்திச்சிருக்க வேண்டும். வீடுகளில் நூல் வைத்திருக்கிற பண்பாடு எங்கள்கிட்ட இருக்கா? இன்றைக்கு எங்களுக்கு 868 பக்கங்களில் ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறார். எங்களிடம் வரவேற்பறையில் ஒரு சிறிய பெட்டகத்தில் நூல் அடக்கி வச்சிருக்கிற பண்பாடை நாங்கள் வச்சிருக்கிறோமா? நாங்கள் பெற்றோரை அங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் நூலை நேசிக்கிறோம் என்ற ஒரு வடிவம் எங்களுக்கு இருந்தால் தான் எங்களை சந்ததி அதை கொண்டு போகும். நூல் எழுதுகிறவன் ஒரு மொழியை வாழ வைப்பான். எங்களோட வரலாறை நாங்கள் திரும்பி தென்னாசியர் இந்தியாவையும் இலங்கையும் எடுத்தோம் என்றால் நாங்கள் 3000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாழ்கிற ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் என்றதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொலனிக்காரர் வந்து கேட்டபோது உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னென்று தேடப்பட்ட போது இலங்கையில் கொடுக்கப்பட்டது பாலி மொழியில் கொடுக்கப்பட்ட மகாயானம். இந்தியாவில் இந்த வேதகால நூல்கள் அது சமஸ்கிருத.
எங்கள்கிட்ட ஆவணம் இல்லை. திருப்பி நூலகம் எரிக்கப்படுது. நூலகம் எரித்து வந்திருக்கிறோம். இங்கு புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் யாழ் நூலகம், புலம்பெயர் யாழ் நூலகம் என்று ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு நூலகம் உருவாக்கி இருக்கவர். அதில் ஒரு படிப்பகமான மையங்களில் இப்படியான கூட்டங்கள் நடத்துகிற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கு ஒரு எங்கள்கிட்ட இல்லாத உடன் கார் இல்லை என்று கூட எங்கள்கிட்ட இல்லை, இருக்கு. எங்களுக்கு செஸ்டா காரும் இருக்கு. அந்த கார் முதல் நாள் ஓடுற போது எலுமிச்சம்பழம் தாண்டி போட்டு ஓடுனதும் இருக்கு. அப்படியான வசதி இருந்தும் நாங்கள் இந்த நூலகங்களை உருவாக்க தயங்க கொண்டு இருப்பது என்பது எங்களுடைய முரண்பாடு. இவருடைய இந்த குறிப்பில், அதாவது மூலிகைகள் பற்றியதான குறிப்பில் எனக்கு பிடிச்ச 2 இது. ஒன்று நெல்லிக்காயை பற்றி வருது. நெல்லிக்காயில் இருக்கிற பல நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அந்த குறிப்பையும் அவர் வைக்கிறார். 2வது குப்பமேனி. இந்த குப்பமேனி எங்களை தமிழில் சில சொற்கள் திசை திருப்பி வேறு விதமாக வருது. ஏற்கனவே அதிபர் கணேசபாவதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். செம்பருத்தி, பருத்தியை நேசித்தவர்கள், பருத்தி ஆடையை கண்டுபிடித்தனர். அந்த பருத்தி ஆடையில் வந்த அந்த கோவணம் முருகனுக்கு வைக்கப்படுறதுன்னா எங்களுக்கு பருத்தியில் இருந்து நூற்று செய்யக்கூடிய என்ற குறியீட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த பருத்தின்ற சிறப்போட செம்பருத்தி, சிவப்பாவார பருத்தி, அதை செம்பரத்தை என்று கூச்சம் இல்லாமல் சொல்கிற ஆட்களாக மருவி இருக்கு. ஆபத்தானது. இது குப்பை திருமேனி. குப்பையில் தான் இருக்கு. அந்த குப்பை திருமை எவ்வளவு குப்பை போட்டாலும் தட்டி போட்டு சுத்தமாக இருக்கு. அதை குப்பை மேனி ஆகிப்படும். குப்பை மேனியன்னா என்ன அர்த்தம்? இவருடைய இதில் பிழ திருத்தங்கள் பற்றி ஒரு அழகாக சுட்டி காட்டின ஒரு இடமும் இந்த நூலில் உண்டு. அது தட்டச்சு செய்கிற ஒரு இதில் கல்வி திணைக்களம். அந்த தட்டச்சு எல்லாம் சரியாக வந்துட்டுது. அந்த லானாவுக்கு குத்து போட இதுதான் மொழி. நான் சொல்ல கற்பனையில் நினைவு அந்த திணைக்களமாக அது மாறிட்டு ஒரே ஒரு புள்ளி தவறு. ஆகவே படிதிருத்தல் பிழைதிருத்தல் என்ற விடயங்களில் போதுமான அளவு கவனம் செலுத்தி இந்த விடயங்களை பேசலாம், நிறைய பேசலாம். கோமகனுடைய பேட்டி. கோமகன் எங்கள் மத்தியில் வாழ்ந்தவர். அவர் மரணித்து விட்டார். கோமகனுடைய வாழ்வில் செய்த பெரிய சாதனைகள், இலக்கியத்துக்காக அவருடைய குடும்பமும் அப்படியான உண்டு. அந்த வகையில் கோமகன் இவருக்கு எடுத்த பேட்டி என்பது மிக இலகுவாக இவரை பற்றி ஒரு நல்ல படத்தை தந்திருக்கு. கோமகன் நினைவில் வைக்க வேண்டிய ஒருவர். அவருக்கு ஒரு நினைவேந்தல் செய்யணும் என்று கூட பலர் பேசுகிறதெல்லாம் பேச்சோடையே போயிட்டு. ஆனால் இந்த நூலில் கோமகனை நினைவுறுத்தி இருக்கு. விடி இளங்கோவன் அவர்களை பற்றியதாக ஒரு நிழல் படம் தெரியணும் என்றால் கோமகன் வாசிக்கலாம். அடுத்ததாக இதோடு நான் முடிக்கிறேன். அந்த இடதுசாரி வலதுசாரியன், நாங்கள் பிரான்சிலே இருக்கிறோம். இந்த 2 வகுப்பும் வந்தது பிரெஞ்சு மண் தந்தது. இடது வலது என்றது மக்களுக்காக 2 பக்கமும் பிரிஞ்சு போகின்ற போது இடது பக்கம் போனவர்கள் மக்கள் நலன் பற்றியும், வலது பக்கம் போனவர்கள் இந்த பெரும் முதலாளிகள் வசதியானவர்களுக்கும் போய் அமைந்து போய் இடது பலம் வந்தது. இதுதான் பலம். ஆனால் போன போக்கில் எங்கட தமிழ் மக்கள்கிட்ட எப்படி வந்து பார்த்தேன், அதாவது இந்து கலாச்சாரத்துக்குள்ள வந்து பார்த்தது என்றால் வளமான கையில் எடுத்து குடு என்றுதான் தமிழில் வந்திருக்கு. வளமான காலை ஊம்பி வாழ்ந்துதான் வந்திருக்கு. வளம் கொம்பளவுலாம் அது பலமாக போயிட்டு. இது கடவுர கை.
இது சோத்துக்கை. இந்த இதில் வந்து இடதுசாரி என்னொன்று அந்த கண்ணோட்டத்தில் சின்ன சின்ன பார்த்து இடதுசாரி என்றால் பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான், ஒரு உருப்படுற மாதிரி இருக்க மாட்டான், இவன் ஒரு பெருமதியான விஷயத்தை சொல்ல மாட்டான், இது வலதுசாரி என்றால் முடிச்சென்றிருப்பான், பழுதென்றிருப்பான், இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டு குறுக்கார பார்க்கப்பட்டது. இந்த சீரழிவு தான் மக்கள் நலனையும் பரவலான மக்களுடைய எதிர்காலத்தையும் சிந்தித்து அதுக்காக அர்ப்பணிக்கிற பயணம் இடதுசாரிகளுக்குரியது. கைலாசபதி சேவத்தம்பி போன்றவர்களை பற்றியெல்லாம் இதில் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. நேரம் கருதி சுருக்கி அருமையான நூலை தந்த இந்த வீட்டி இளங்கோவன் அவர்களுக்கும் சிறிய ஒரே ஆற்ற சந்தர்ப்பம் அளித்த இந்த சபைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.